சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கு போதிய அதிகாரம் கொடுக்கல, தேவையான அதிகாரங்கள் தேவையான வாகனங்கள், தேவையான அனைத்து உபகரணங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன என்ஹான்ஸ் பண்ணப்படும், எங்கேயுமே வந்து அது கண்டிப்பா இது இன்னும் பெரிய லெவல்ல என்ஹான்ஸ் பண்ணப்படும். அந்த சிங்கப்பெண் படைக்கு தேவையான விஷயம் என்ஹான்ஸ் பண்ணப்படும். அது அந்த நிதிநிலை அறிக்கையில வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டதோட நோக்கம் தமிழக அரசு என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எத்தனை லட்சம் கோடி இருக்கு, என்ன நிலைமை இருக்கு, ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமை இருக்கு. இப்ப மின்சார வாரியம் 2 லட்சம் கோடி கடன், போக்குவரத்து துறை எவ்வளவு கடன் இருக்கு, என்ன நிலைமையில் இருக்குன்னா சோ இதை மீட்டெடுக்கும் வேலை செய்யணும். கடந்த 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு அடிஷனல் கூடுதல் வருவாய் இந்த அரசுக்கு வரும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் நலிவடைந்து போயிருக்கு. ஏன்னா இது முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாபத்தில் இயங்கின போக்குவரத்துறை, மின்சாரத்துறை அனைத்தும் இப்ப நலிவடைந்து போயிருக்குது. சோ அடிஷனல் ரெவன்யூ, கூடுதலாக வருவாயை பெருக்குவதற்கான எந்த முயற்சியும் இவர் செய்யவில்லை. போன தடவை அப்படிதான் அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அவங்க எந்த இதையும் செய்யல. ஏன் அப்ப இருந்த நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் 30,000 கோடியை ஒரு குடும்பம் மட்டும் திருடி விட்டதுன்னு சொன்னாரு. ஒரு குடும்பம் மட்டும் 30,000 கோடி அவர்களால் திருடப்பட்டதுன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் அதற்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் அவராவது வந்து என்னை வந்து 30,000 கோடி திருடிட்டேன்னு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோல உண்மைத்தன்மை இருக்கான்னு சொல்லி அவரே வந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? ஒரு குடும்பம் மட்டும் 30,000 கோடி ஒரே வருஷத்தை திருடினாங்க என்றால் இந்த 5 வருஷம் தமிழகத்தோட நிதிநிலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இதான் முதல்வர் தெளிவாக சொன்னது. லஞ்ச லாவணத்தை குறைச்சாலே போதுமான அளவு நம்ம வந்து நிதியை சேமிக்க முடியும். அதற்கடுத்து நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கும் ஒவ்வொரு துறையையும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை மீட்டெடுக்கிறதுக்கு தான் முதல்ல வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இருக்கிற நிலைமையை மக்களுக்கு சொல்லியாச்சு. ஒவ்வொருத்தரும் அடுத்த வாரம் கண்டிப்பாக மின்சார வாரியம் சார்பாக நாங்கள் வெள்ளை அறிக்கை முழுவதுமாக ஆய்வு செய்துவிட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒவ்வொரு துறையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமையை சொல்லியாச்சு. இதற்கப்புறம் இதுக்கு வருவாய் பெருக்கணும். ஏன்னா அடிஷனல் வருவாய் பெருக்கணும். நம்ம வந்து மின்சாரம் இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழகத்தில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் இருக்கிற கல்வி நிலையங்கள், அதாவது யூனிவர்சிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இருக்கு, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி லாபத்தில் இயங்குதா? அதே நேரத்தில் பிரைவேட் யூனிவர்சிட்டி, இன்னைக்கு இருக்கிற திமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் டீம்டு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. அனைத்து டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நட்சத்திர ஹோட்டல் அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் அரசு துறை இருக்கிற அனைத்து யூனிவர்சிட்டி என்ன நிலைமையில் இருக்கு? ஸோ இதுதான் இவர்களுடைய சாதனை. நமக்கு தேவை அரசு நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் வளர வேண்டும். அரசு துறையில் இருக்க புதிதாக வருவாயை பெருக்கிறதுக்கான புதிதாக பல முயற்சிகள், பல நிறுவனங்கள் துவங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் நேற்று நிதிநிலை அறிக்கை கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக எங்களுக்கு எல்லாம் முதல்வர் வந்து ஒவ்வொரு துறைக்கும் எப்படி செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தால் அதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலையை நாங்கள் துவங்கியிருக்கோம்.